ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்மைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தோத்தி பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் கிரேப் மெட்டீரியல் 2 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு தோத்தி பேண்ட் தைக்கிறதுக்கு நான் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஹைட் அதிகமாக தேவைப்படுது, கொஞ்சம் அதாவது எக்ஸல் சைஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 மீட்டர்ஸ் ஆர் 3 மீட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் துணியை அதனுடைய வித் வைஸ் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஓகே, இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். வித் வைஸ் டபுளாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ என் பக்கமா ஃபுல்லா ஃபோல்டிங் சைடு இருக்கு. இப்போ எனக்கு கீழே ஒரு அந்த ஷார்ப்பான போர்ஷனும் மேலே ஒரு ஷார்ப்பான போர்ஷனும், அதாவது ஆப்போசிட் சைட்லயும் ஒரு போர்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கு. இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஆல்ரெடி இந்த 2 மீட்டர்ஸ்ல நான் பெல்ட்டுக்காக 5 இன்ச்சு அகலத்தில் நான் துணி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ஃபுல் ஃபோல்டிங் என் பக்கமாக இருக்கு. இந்த மேலே இருக்கிற துணி பார்த்தீங்கன்னா 4 ஓப்பன் சைடு இருக்கு. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா 2 துணி ஃபோல்டிங்காக இருக்கு, 2 துணி ஓப்பனாக இருக்கு. ஓகே, இந்த சைடில் தான் நான் ஹைட் மார்க் பண்ண போறேன். பாருங்க, இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு துணி ஃபோல்டிங்காகவும் ஒரு துணி, அதாவது 2 துணி ஃபோல்டிங்காகவும் 2 துணி ஓப்பனாகவும் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன்ல பாருங்க, க்ளோஸ் பண்ண அந்த பக்கத்துல இருந்து ஃபோல்டிங் சைட்ல இருந்து ஓப்பன் சைட்ல நான் பாட்டம் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இது நான் 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 5.5 இன்ச்சஸ் எனக்கு தேவைப்படுது, 1/2 இன்ச்சஸ் சீமிங்காக. ஹைட் பார்த்தீங்கன்னா 32.5 இன்ச்சஸ் நான் இதை எடுத்திருக்கேன். டோட்டல் ஹைட்ல இருந்து 2 இன்ச்சஸ் நான் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறமா 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதுல இருந்து நீங்க 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா பெல்ட் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சீமிங்காக 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிராச்னுடைய ஹைட்டு 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்களுடைய இந்த கிராச்னுடைய ஹைட் எப்படி எடுக்கணும்னா, உங்களுடைய டோட்டல் ஹிப் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை 3ஆல டிவைட் பண்ணி வர மெஷர்மெண்ட்ல 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெல்ட்னுடைய ஹைட்ல போகும். மீதம் இருக்கிறத நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சஸ் உள்பக்கமா மார்க் பண்ணி நான் கிராச்னுடைய ஷேப் கொடுத்துருக்கேன். இப்போ கிராச்சுக்கு நேர ஆப்போசிட்ல மேல இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ல ஒரு 3 இன்ச்சஸ்க்கு பாருங்க, நான் இப்போ எந்த மாதிரி மார்க் பண்றேன்னு, அந்த கார்னர்ல இருந்து 3 இன்ச்சஸ்க்கு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும் பாருங்க, பாட்டம் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கிராச்னுடைய ஹைட்டு ஷேப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா 3 இன்ச்சஸ்க்கு ஒரு சின்ன கர்வ் ஷேப் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதை நான் கட் பண்றேன். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பாட்டம் உடைய ரவுண்டை நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கிராச் உடைய ஹைட்டை நம்ம கட் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஒரு துணி ஃபுல் ஃபோல்டிங்ல இருக்கு இல்லையா, அதை நான் ஓபன் பண்ணி விட்டுக்கிறேன். தோத்தி ரொம்பவே சிம்பிளா ஈஸியா நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டிச் பண்றவங்களா இருந்தீங்க, பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க என்ன மெஷர்மெண்ட்னு சொல்லி நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 3 இன்ச்சஸ்ல ஒரு கர்வ் ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ரிவர்ஸ் சைட்ல திருப்பினதுக்கு அப்புறமா ஒரு தையல் போடணும். ஓகே, நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ரிவர்ஸ் சைட்ல, அதாவது உள் பக்கத்துல அந்த 3 இன்ச்சஸ்க்கு அந்த கர்வ் ஷேப் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த கர்வ் ஷேப்லயே நம்ம தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி 2 பக்கம் இருக்கிற பீசஸையும் தையல் போட்டு பாருங்க, இந்த மாதிரி கர்வ் ஷேப்ல தச்சுக்கணும்.
அப்படி இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நான் இன்னொரு பக்கத்தையும் தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் 2 பக்கமும் தையல் போட்டுட்டேன். இதோ பாருங்க, நான் ஸ்டிச் பண்ண இடம் இதுதான். இப்போ இதனுடைய நல்ல பக்கத்தில் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஷேப்புக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் இருக்கிற துணியை நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். அது எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் ப்ளீட்ஸுமே நம்ம இப்போ தச்சோம் இல்லையா, அந்த கர்வ் ஷேப்பை பார்த்த மாதிரி உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து வரணும். ஓகே, பாருங்க இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதையும் அந்த ப்ளீட்ஸை பார்த்த மாதிரி வச்சு தைக்கணும். ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்க. அந்த கர்வ் ஷேப்பை பார்த்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் அந்த பேண்ட்டில் எலாஸ்டிக் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெல்ட் வந்து நார்மல் பேண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி பெல்ட் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில். ஓகே, அதுவும் பாருங்கள் அந்த கர்வ் ஷேப்பை பார்த்த மாதிரி தான் நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டு வரேன். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ இது வந்து கிராச்னுடைய அந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டோம். நான் ஒரு இன்ச் அளவுக்கு அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இடம் வேணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து விட்டுருக்கேன். மீதம் இருக்கிற ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த யூ லைன் வந்து தெரியுது நமக்கு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், ரெண்டும் கரெக்டான அகலத்தில் இருக்குது. இப்போது இந்த கிராச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிராச் வந்து நம்ம நார்மலாக எல்லா பேண்ட்லேயும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பாருங்கள், இப்போ இந்த கிராச் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிராச் லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் ஃபோல்டிங். ஓகே, பாட்டம் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது வந்து மீடியம் சைஸு தோத்தி பேண்ட்டுக்கான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். குழந்தைங்களுக்கான தோத்தி பேண்ட் தைக்கணும் அப்படின்னா என்னுடைய இன்னொரு சேனல் கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அதில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்டு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பாட்டம் ஃபோல்டிங் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேண்ட்டு வந்து நான் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, பாட்டம்லேருந்து க்ராச் லைன், அந்த க்ராச் வரும்போது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ராச் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்டுக்கு மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ பாருங்கள் இந்த நம்ம ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த போர்ஷனுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு பக்கம் 25 இன்ச் இருக்குது, 2 பக்கத்துக்கு 50 இன்ச்சு நமக்கு வந்து தேவைப்படுது. 50 இன்ச்சஸ் தேவைப்படுது. 50.5 இன்ச்சஸ் வந்து நான் ரவுண்ட் எடுத்திருக்கேன். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பெல்ட். ஓகே, எலாஸ்டிக் வந்து நம்ம போடணும் இல்லையா, அதுக்கான பெல்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த பெல்ட்டை இந்த பேண்ட்னுடைய நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன்.
சுற்றி தையல் போட்டுட்டோன்னா போதும். ஏன்னா இந்த பெல்ட் வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். சுற்றி தையல் போட்டால் போதும். ஓகே, இப்போ நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை ரிவர்ஸ் சைடில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்து ரிவர்ஸ் சைடில் திருப்பி சுற்றி தையல் போட்டுக்கலாம். இது தைக்கும் பொழுது நம்ம அந்த முடியும் இல்லையா, அந்த தையல் முடிகிற இடத்துல ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஓப்பன் விட்டுக்கோங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், நான் வந்து ஓப்பன் விட்டுருக்கேன். இப்போ இதில் தான் நான் எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். 1.5 இன்ச்சஸ் எலாஸ்டிக் வந்து நான் வச்சுருக்கேன். இதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வச்சுருக்கேன். நான் உங்களுடைய டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு தேவையோ, அதாவது ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அதிலிருந்து ஒரு 3-4 இன்ச் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் எடுங்க. இப்போ 36 இன்ச்சஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் 33 அந்த மாதிரி எடுத்தீங்கனாலே போதும். ஓகே, இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அதையே க்ளோஸ் பண்ணி தையல் போட்டுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் லைனில் ஒரு தையல் போடணும். தையல் போடும் பொழுது இந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து தையல் போட்டுக்கணும். இது எதுக்காக நம்ம அந்த தையல் போடுறோம்னா அந்த எலாஸ்டிக் வந்து திரும்பாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இதை ஸ்டிச் பண்ணோன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து தோத்தி பேண்ட்டு ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நமக்கு தோத்தி பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.